ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மந்த்லி நமக்கு சேலரி வந்த உடனே அந்த 20% அமௌண்ட் வந்து நம்மளால் எடுத்து வைக்க முடியலைன்னா நம்ம எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம், நம்மளோட எக்ஸ்பென்சிவ்லேருந்து கம்மி பண்ணி அதுலேருந்து எப்படி சேவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 3 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் சேலரியில் மிச்சம் வைக்க முடியலைன்னா இந்த எக்ஸ்பென்சிவ்லேருந்து நம்ம மிச்சம் வைக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். தின சேமிப்பு, அதாவது வாரத்துக்கு 5 நாள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நாள் 140 140 செகண்டு 100 70 50 40 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். நம்ம சேலரி வந்த உடனே நம்மளால் எடுத்து வைக்க முடியலன்னா இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வீக்லி வந்து ஒரு 400 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு 400 நம்ம சேவ் பண்ணனா 4 வாரத்துக்கு என்ன ஆகும்? 4 × 400 1600 வந்துடுது. 1600 நம்ம சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தின சேமிப்பு பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து வீக்லி சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வார சேமிப்பு, நம்ம வார செலவுகள் என்னெல்லாம் பண்ணுவோன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் காய்கறி வாங்குவோம், கறி வாங்குவோம், நான்வெஜ் வாங்குவோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். இதில் வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து நீங்கள் மிச்சம் வச்சா போதும். காய்கறிலையோ இல்லை கறி நான்வெஜ்லேயோ இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்குறதுலையோ நீங்கள் ஒரே இதில் நீங்கள் 100 மிச்சம் வைக்கலனாலும் ஒரு வெஜிடபிளில் ஒரு 50, இல்லை நான்வெஜ்ஜில் ஒரு 50, இல்லைன்னா வெஜிடபிள்ஸில் ஒரு 25, ஸ்நாக்ஸில் ஒரு 25, நான்வெஜ்ஜில் ஒரு 25, இந்த மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் வைக்கலாம். அப்படி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 100 மிச்சம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 4 வாரத்துக்கு 4 × 100 400. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு தின சேமிப்பில் வந்து 1600, வீக்லி சேமிப்பில் 400 மந்த்லி நம்ம சேவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு மந்த்லி சேவிங்ஸ், மாத சேமிப்பு. ஒரு மாதத்துக்கு என்ன செலவு, நம்ம ஒரு மாதத்துக்கான இப்போ க்ராசரி, பால், அவுட்டிங் இதெல்லாம் மந்த்லி தான் நம்ம எக்ஸ்பென்சிவ் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அதில் வந்து நம்ம ஒரு 500 க்ராசரி வாங்குறதுலையோ இல்லை பால் வாங்குறதுல நம்ம மிச்சம் வைக்க முடியாது. க்ராசரிலையோ இல்லை அவுட்டிங் போகிறதுலையோ ஒரு 500 நம்ம மிச்சம் வச்சோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். இப்படி நம்ம டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் பண்ணி நம்ம டோட்டலாக மந்த்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2500 2500 சேவ் பண்ணியிருக்கோம். டெய்லி சேவிங்ஸில் 1600, வீக்லி சேவிங்ஸில் 400, மந்த்லி சேவிங்ஸில் 500. ஸோ டோட்டலாக 2500 சேவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னா, இது வந்து நம்ம கையில் வச்சுக்க வேண்டாம். கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். சரி, அந்த காசு இருக்குல்ல, எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அப்படி அது இருக்குல்ல, இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். 1500 1500 கோல்டு சிட்டாவும் 1000 ஆர்டியாக போடுங்க. இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐபி இல்லை ஆர்டி அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த டிப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னா, இப்போ ஒரு மாதம் 20,000 சம்பளம் வாங்குகிறோம், எங்களால் 20,000லேருந்து அந்த 4000 20% எடுத்து வைக்க முடியல, எல்லாமே செலவாகிடுது, எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் இது. நீங்கள் டெய்லி பண்ணுற செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சாவே அது நம்மளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மந்த் எண்டில் பார்க்கும்போது ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.